மறந்து போச்சா என்ன அட்மினிஸ்ட்ரேஷன், சத்சங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் பிதாஜியின் வாழ்த்து. வந்தே பரம் பிரம்ம சீதாம்னகம் சே வந்தே குரும் சாந்தம் உமேஷமேஷம் வந்தே சிவானந்த குரு பிரவீணம் வந்தே சதா ஞானபி வந்தனேய அனந்த சுகதாஹார அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் சததானுஷக்த நசேஷகாயே பிரசுதானசேஷான் ஔத்சுக்யமோக ரதிதாஞ்சகானே யோ பூர்வ வைத்யாய நமோஸ்து தஸ்மை. தேகத்தில் அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கட்ட பழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறேற்கப்படுகின்றதோ அந்த சாதாரண வீதிற்கு நமஸ்காரம் என இப்பாடல் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பார்க்கலாம். தீனதயாபரணி வணக்கம், தீனதயாபரணி வணக்கம், சின்மயனே சிவனே என்னுள் உரைபவனே, ஜெகமதில் ஒரு திகழ் ஒளி தரு, ஜெகமதில் ஒரு திகழ் ஒளி தரு, தீனதயாபரணி வணக்கம், சித்த வேத குருவே அருள் ஒளி பெரும் முக்தி மோட்ச உருவே, சித்த வேத குருவே அருள் ஒளி பெரும் முக்தி மோட்ச குருவே, தீனதயாபரணி வணக்கம், ஞானத்திற்கெல்லாம் அன்பு நாயகமே, நின் பண்பு மௌனமே உன் வரம்பு, முடிவுரை நினைதருள் அது கொடு கடிமலர் மது எனதொரு, முடிவுரை நினைதருள் அது கொடு கடிமலர் மது சொடி எனதொரு, தீனதயாபரணி இன்ப ஞானி அவர் தன்னிலை காணவே, துன்ப கேணியதை தோண்டியதை வேணவே, இன்ப ஞானி அவர் தன்னிலை காணவே, துன்ப கேணியதை தோண்டியதை வேணவே, இடரிலாடு இடரிலாடு அஞ்ஞானிகள் வாழ்வு பல வளரும் உன் அறிவிலே, இலகும் மொழி உனது கருணை எது பெருக இறைவனே, தீனதயாபரணி வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரம் குருவே. நமஸ்காரங்கம்மா. 3வது அத்தியாயத்துல எல்லா ஜீவனும் ஒரே ஜீவன் தான், எல்லா ஜீவராசிக்குள்ள இருக்கிறதும் ஒரே சக்தி தான். இந்த ஜீவராசிகளுக்குள்ள எந்த அத பின்னாடி விளக்குறதாவும் சொல்லியிருந்தீங்க. ஆனா எனக்கு என்ன இப்போ ஒரு டவுட்னா, இங்க நாம பார்க்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அதோட உருவத்துல வெவ்வேறு மாதிரி இருக்குது. இதை எப்படி நீங்க எல்லாம் ஒரே இதுதான், இது எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ அதை எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லி புரியும்படி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அநேக சிருஷ்டிகள் இருக்குது, நிறைய வெரைட்டி சிருஷ்டிகள் இருக்குது அப்படின்னா அது என்னென்ன சிருஷ்டிகள்? அது
மனிதர்கள்னு சொல்லக்கூடிய நாம, மிருகங்கள், பட்சிகள், ஊரும் ஜந்துக்கள், நீர் வாழும் ஜந்துக்கள், எறும்பு, புழு, பூச்சி இது மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ இதில் மனிதன்னு சொல்லி நம்ம யாரை சொல்லிட்டு இருக்கிறோம்? நாம தான் மனிதர்கள். எதை வச்சு நம்மளை மனிதன்னு சொல்கிறோம்? நமக்கு விசேஷ புத்தி இருக்கு. அப்போ மற்ற உயிரினத்துக்கெல்லாம் விசேஷ புத்தி இல்லையோ? இல்ல. அப்போ அது எப்படிமா? ஏன்னா உண்மையாக சொல்ல போனால் நமக்கு தான் அந்த விசேஷ புத்திங்கிறதே இருக்கு. உங்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்கு. நமக்கு தான். இப்போ நம்மளை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது, நமக்கு மட்டும்தான் அது இல்லை. ஏன்னா நாம் எப்படி எனக்கு விசேஷ புத்தி இருக்குது, நான் தான் அறிவாளி, நான் தான் 6 அறிவு உடையவன்னு சொல்லி ஒரு கர்வத்தோடு நாம் நடந்துட்டுருக்குறோமோ, அந்த மாதிரி மற்ற உயிரினங்களும் அப்படி நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பிட்றது, தூங்கிறது, அப்புறம் சம்யோகம் செய்கிறது, இது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானது தான். ஆனால் இங்கே நாம் என்ன நினைக்கிறோம், மற்ற விஷயங்களுக்கு, மற்ற ஊர்வனை, பரப்பனை, இந்த மாதிரியான மிருகங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்குது, நமக்கு தான் அறிவு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு அபிமானத்தோடு நம்ம இருக்கிறோம். இதே மாதிரி அவங்களும் அப்படி இருக்கிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே உண்மையே சொல்லப்போனால் சிருஷ்டின்னு சொல்லி வந்தாலே அது மிருகம்தான். மிருகத்தை தவிர்த்து வேறு சிருஷ்டிகள் கிடையாது. அது பறவையாக இருந்தாலும் அதுக்கு பேர் மிருகம்தான், மனிதன்னு நாம் அபிமானிச்சிருக்கக்கூடிய நாமளாக இருந்தாலும் அது மிருகம்தான். ஸோ இங்கே மிருகம்தான் இங்கே சிருஷ்டிக்கப்படுது. அதில் நாம் இதில் எங்கெல்லாம் என்னென்ன வெரைட்டி பார்க்குறோமோ எல்லாமே மிருகங்கள் தானே தவிர அதை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு சில மிருகங்களில் அந்த உருவ வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று 2 காலில் நடக்கிறது இருக்குது நம்மளை மாதிரி, ஒன்று 4 கால்கள் நடக்கிறது இருக்குது, ஒன்று 8 காலில் நடக்கிறது இருக்குது. இந்த மாதிரியான விசேஷ அந்த அந்த வித்தியாசம் இருக்குமே தவிர நமக்கு வந்து இதில் வேறு எந்த வித்தியாசத்தையும் இதில் பார்க்க முடியாது. எல்லாம் 2 கால் மிருகம், 4 கால் மிருகம், 8 கால் மிருகம் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாமே தவிர இதில் வேறு எந்த வகையிலையும் நம்ம வந்து நமக்கு விசேஷ புத்தி இருக்குதுங்கிறத நம்மளால் நிரூபிக்க முடியாது. ஆனால் நமக்கு விசேஷ புத்தி இல்லைங்கிறத ஒரு சில உதாரணம் மூலமாக நம்ம கவனித்து பார்த்தோன்னா, அவங்களுடைய வாழ்வியல் முறையை நம்ம நல்லா உற்று கவனித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லாவே விளங்கும். எப்படின்னா, நாம் வீட்டிலலாம் ஒரு கிளியை வச்சு வளர்த்திட்டு வரோம். அந்த கிளிக்கு வந்து நம்மளுடைய பாஷையிலேருந்து பலவிதமான சொற்களை அதுக்கு சொல்லி கொடுக்குறோம். அது எல்லாத்தையுமே அது நல்லா கவனித்து அதை தனக்குள்ளார கிரகிச்சுக்கிட்டு நாம் எப்படி சொல்லி கொடுத்தோமோ அதை அப்படியே பேசவும் செய்யுது. அதோட நாம் நல்லா அதுக்கு தமிழ் பேசுறதுக்கு பழகி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷங்கிட்ட இருந்து நாம் பேசுகிற மாதிரியே ஒரு கிளிக்கிட்டையும் சாப்பிட்டியா, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, நீ எப்படி இருக்கிற, இதெல்லாமே நாம் இந்த உரையாடல் கூட அதனால் செய்ய முடியும். அந்த கிளி அவ்வளோ அழகாக நம்மளுடைய பாஷைகளை அது வந்து கற்றுக்குது. அப்போது நாம் அந்த கிளியினுடைய பாஷையை நம்மளால் கற்றுக்க முடியுமா? எவ்வளோ வருஷம் அந்த கிளியோடு இருந்தாலுமே கற்றுக்க முடியாது. அப்போ அவங்க பேசுகிற அந்த மொழிகளை நம்மளால் கிரகிக்கிறதுக்கு இங்கே எந்த ஒரு வகையிலையும் நமக்கு ஒரு கிரகிப்பு தன்மைங்கிறதே இங்கே இருக்கிறது கிடையாது. அதனால் நமக்கு தான் வந்து அது புரியறது கிடையாது, நமக்கு தான் அந்த விசேஷ புத்தி இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப இந்த கிளிகளுக்கும் மிருகங்களுக்கும் மொழிகள் இருக்குன்னு சொல்றீங்களா? அப்போ இருக்காதா என்ன? ஏன்னா அவங்களுக்குள்ளார சம்பாஷணை செய்கிறதுக்கான எவ்வளவோ சப்தங்கள் அது எடுக்கத்தானே செய்யுது. உலகத்தில் எத்தனை வகையான ஜீவிகள் இருக்குதோ அத்தனை வகையான ஜீவிகளுக்குமே கூட அங்கே மொழின்னு ஒன்று இருக்கவே செய்யுது. ஏன்னா மொழியினுடைய உபயோகம் என்னென்னா, ஒருத்தருக்குள்ளே இன்னொருத்தர் பரஸ்பரம் அந்த புரிதல்களை வெளிப்படுத்திக்கிறது, தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறது, தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறது, இதெல்லாமே மொழிங்கிற சப்தத்தை வச்சு தான் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போது நமக்கு வந்து இப்போது எனக்கு தமிழ் தான் என்னுடைய தாய்மொழின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை தமிழோ தெலுங்கோ ஏதோ ஒன்று என்னுடைய தாய்மொழி அப்படின்னா நான் அதை மட்டுமே கற்று வச்சுருக்கிறேன். அதே பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கே வேற ஒரு மொழி பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு நார்த் இந்தியாவுக்கு போனால் ஹிந்தி பேசிகிட்டு இருப்பாங்க, பெங்களூருக்கு போனால் கன்னடம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஹைதராபாத் போனால் தெலுங்கு பேசிகிட்டு இருப்பாங்க, கேரளா ஸ்டேட்டுக்குள்ளார போனால் மலையாளம் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் தமிழ் ஒன்று மட்டும் கற்று வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவங்க பேசுறது எதுவுமே புரியாது இல்லையா? புரியாது. ஏன் புரியல? நாம அந்த மொழிகள்லாம் நமக்கு தெரியாதே, தெரிஞ்சாதானே அவங்க என்ன சொல்றாங்கன்றது நமக்கு புரியும். அதே மாதிரி தான் ஒரு நாய் குலைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நாயினுடைய பாஷையை நாம் படிக்கவே கிடையாது. ஒரு மிருகங்கள் சப்திக்குதுன்னு சொன்னால் அந்த சப்தத்தினுடைய அந்த பாஷைகளை நாம் படித்தது கிடையாது.
இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் ஒரு சப்தத்தை உண்டு பண்ணி தன்னுடைய புரிதல்களை அது வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. அந்த சப்தம் அப்படிங்கிறது நமக்கு பாஷை தெரியாதனால அது வெறும் சப்தமாக பார்க்குறோம், ஏதோ சத்தம் போடுது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்குள்ளார பேச்சுங்கிறது கண்டிப்பாக இருக்கவே செய்யுது. அதுவும் ஒரு சில எறும்பெல்லாம் போகும்போது ஒரு இடத்துல ஒரு உணவு பண்டம் இருக்குதுன்னு சொன்னால் அதை அங்கே இருக்குதுங்கிறத அது ஏதோ ஒரு வகையில் தெரியப்படுத்திடுது. அது உடனே என்ன பண்ணுது, அந்த எறும்போடு சேர்ந்து போய் அந்த பண்டங்களை எடுத்துகிட்டு வரதும் செய்யுது. ஒரு சில ஆடு மாடுகளை கவனித்து பாருங்கள், குட்டி எங்கேயாவது ஒரு ஓரமாக காணாமல் போயிடும் ஏதோ வழி தவறி. ஆனால் இது இங்கிருந்து கத்தும், அது அங்கிருந்து இதோ நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிற பதில் ஒலியை அது கொடுக்கும். இந்த மாடியில் வந்து காக்காய்க்கு ஏதாவது நம்ம சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காக்கா அதை பார்த்துருச்சுன்னா அது மற்ற அந்த காக்கா கூட்டங்களுக்குள்ளார சப்தத்தை எழுப்பி இங்கே ஆகாரம் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தி எல்லா காக்காக்களும் அங்கே வந்து கூடியிருந்து அந்த உணவு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழிவகைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஆமா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கும் மொழிங்கிறது இருக்கவே செய்யுது. அவங்களுடைய மொழிகளில் அந்த பரஸ்பரம் அவங்களுடைய புரிதல்களை அவங்க எல்லாருமே பரிமாறிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. நமக்கு தான் அவங்களுடைய மொழி என்னன்னு படிக்க முடியல, அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால தான் அவங்களுக்கு மொழியே இல்லை, அது வெறும் சப்தம்னு சொல்லி நாமெல்லாம் நினச்சிட்ருக்குறோம். அப்போ நமக்கு மட்டும்தான் மொழி இருக்குது, மற்ற யாருக்கும் மொழி இல்லை அப்படின்னு சொல்கிறதே இங்கே ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மை தான் அது. இப்போது நாம் ஒரு ஆட்டையோ மாட்டையோ நாம் வீட்டில் வச்சு பழக்கப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மளுடைய தாய்மொழியிலேருந்து சொல்லித்தரக்கூடிய அந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக கற்றுக்குறாங்க. இதே ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு மாட்டை ஓட்டிட்டு இங்கே வரோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏற்கனவே அங்கே ஹிந்தி மொழியை கேட்டு பழகின மாடாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நான் என்னுடைய தாய்மொழி, எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு மாட்டினுடைய மொழியும் தெரியாது, ஆனால் நான் என்னுடைய தாய்மொழியில் நான் அதுக்கு சொல்லித்தரேன். உட்காரு, எந்திரி, நட, இந்த ஏரை மேலே பூட்டிட்டா நீ இப்படி போகணும், கைத்தை வலப்புறம் போட்டால் நீ இப்படி ரியாக்ட் பண்ணணும், இடதுபுறம் போட்டால் நீ இப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ஒவ்வொன்றையும் என்னுடைய தாய்மொழியில் தான் சொல்லித்தரேன். இந்த சர்க்கஸ்லாம் இந்த ரிங் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவங்க காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி, யானை, இந்த மாதிரியான கொடிய மிருகங்களை கூட கூட்டிகிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து இவர் சொல்கிறத கேட்குற மாதிரி அவங்க செஞ்சுருப்பாங்க. ரிங்கு மேலே நில்லுன்னு சொன்னால் அது நிற்கும், அங்கேருந்து குதின்னு சொன்னால் குதிக்கும், உட்காருன்னு சொன்னால் உட்காரும், படுத்துக்கோன்னு சொன்னால் படுத்துக்கும், ஷேக் ஹேண்டுன்னு சொன்னால் அது உடனே தன்னுடைய காலை எடுத்து முன்னாடி கொடுக்குது. அப்போது இந்த அளவுக்கு நாம் ஒரு ட்ரைனிங் கொடுத்தோன்னு சொன்னால் அதை எவ்வளோ அழகாக கிரகிச்சுக்குது. அப்படி நாம் அதை நம்ம பல வகையிலையும் அதை நம்ம ஆட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய தாய்மொழியிலிருந்து நாம் சொல்லி கொடுத்த விஷயம் தானே. அப்போது அவங்களுக்கு விசேஷ புத்தின்னு ஒன்று இல்லைன்னா என்னுடைய தாய்மொழியில் இருக்கக்கூடிய விஷயத்த அவங்கனால எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது நினச்சி பாருங்க. கரெக்டு தான். அவங்களுக்கு தான் புத்தி சக்தி அதிகமா இருக்குன்றது இது மூலியமா ஊர்ஜிதம் ஆகுது. ஏன்னா நம்ம தாய்மையில சொல்றதே அவங்க அழகா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அனுசரிச்சு நடக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு தான் இருக்குதுன்றது ஊர்ஜிதமாகுது. சரி, இப்போ நானே வந்து இப்போ ஒரு ஹிந்தி மொழி படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஹிந்தி மொழியில் தமிழ்லேருந்து இப்போ நான் ஹிந்தி மொழி நான் படிக்கணும். அப்போது ஹிந்தி மொழியில் இந்த வார்த்தைக்கு இதுதான் தமிழ் மொழி விளக்கம்னு யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்து அதை சொல்லித்தரணும். ஒரு மீடியேட்டராக ஒரு ஆள் இருந்தால் தான் ஒவ்வொரு மொழிக்கும் என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்கிட்டு அந்த பாஷையை கற்றுக்கவே முடியும். அப்படி தான் நம்மளுடைய நிலைமைங்கிறது இருக்குது. ஆனால் நாம் மற்ற மிருகங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி தரும்போது அந்தந்த மிருகத்தினுடைய பாஷையில் போய் நம்ம சொல்லித்தரது கிடையாது. நம்ம தாய்மொழியிலே சொல்கிறோம். ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பாருங்கள், அவங்களுக்கு என்ன பாஷை தெரியும். நான் சொல்லித்தரேன்னு முடிவு பண்ணது நான் எனக்கு தெரியாத பாஷையிலே சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அப்போது நான் கிரகிக்கிறவனுக்கு தெரியாத பாஷையிலேயே ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிறான், சொல்லிகிட்டே இருக்கிறான்னு சொன்னால் அவனால் எப்படி கிரகிக்க முடியும். நான் ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஒருத்தர்கிட்ட போயிட்டேன். அவர் உட்காந்து ஹிந்தியில் மட்டுமே பேசுகிறாரு, எதுக்குமே எனக்கு தமிழாக்கம் சொல்லியே தரல அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த வார்த்தைகளை என்னால் உச்சரிக்க முடியும். ஆனால் அது எப்படி அதனுடைய பொருள் புரிஞ்சு என்னால் உச்சரிக்க முடியும். அதனால் அந்த பாஷைகளை நான் கற்றுக்கிறது கூட எனக்கு என்னுடைய தாய்மொழி வழியில் ஒரு கல்வியாக இருந்தால் தான் அது சாத்தியமாகுது. ஆனால் அவங்களுக்கு அந்த தாய்மொழி வழி கல்வி அவங்களுக்கு தேவையே இல்லை. அவங்களுக்கு இருக்கிற விசேஷ புத்திக்கு நாம் நம்மளுடைய பாஷையில் சொல்லி கொடுத்தாலே அவங்களுடைய நிலைமையிலேருந்து அதை கற்றுக்கவும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா. நாம் நம்மளோட ஒரு மொழியை படிக்கிறது நம்மளுடைய தாய்மொழியில் தானே படிக்கிறோம்.
ஆமா, நம்மளுடைய தாய்மொழியில தான் நம்ம படிக்கிறோம். அதுல அவங்களுக்கும் நம்ம அப்படிதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். ஆனால் அவங்களுடைய தாய்மொழியை பற்றி நாம் கற்றுக்காட்டினாலும் கூட, அதில் டிரான்ஸ்லேட் கொடுக்காட்டினாலும் கூட, அப்போ அவங்க அதை கற்றுக்குறாங்கன்னு சொன்னால், இப்போ விசேஷ புத்தி நமக்கு இருக்குதுன்னு சொல்லணுமா, இல்லை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லணுமா? அவங்களுக்கு தான் இருக்கு. அந்த பட்சிகள் நாற்காலிகள்னு சொல்றாங்க இல்லையா, ஆமாம் அவங்களுக்கு தான் இருக்கு. ஆமாம். அப்போது விசேஷ புத்தியும் அறிவும் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த மிருகங்களுக்கு தானே இருக்கே தவிர நமக்கு கிடையாது. இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேனே. இப்போது ஒரு நம்மளுடைய வீட்டில் வளரக்கூடிய ஒரு மாடோ இல்லை நாயோ இல்லை பூனையோ இல்லை எருமை மாடோ ஏதோ ஒரு ஆடோ ஏதோ ஒன்று நம்ம தொழுவத்தில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு அமாவாசை இருட்டில் ஜோர்னு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆற்றுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அது ஏதாவது ஒரு மிருகங்கள்னால அதுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதை யாரும் பிடிச்சு கட்டலை அப்படின்னு சொன்னால், அது பாட்டுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு 2-3 நாளில் அது நாம் எங்கேருந்து புறப்பட்டு வந்தோமோ அதே இடத்துக்கு வந்து சேருது இல்லையா? ஆமா, வந்து சேர்ந்துடும். ஆனால் மனிதன் அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய விசேஷ அறிவு நமக்கு தான் இருக்குது, 6 அறிவோட நாம தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாம் அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளை ஒரு பகல் நேரத்தில் ஜன நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிராமப்புறம் பைபாஸுக்கு ஒரு அவுட்டரில் ஒரு கிராமத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால், நாம் யாருக்கிட்டையாவது கோயம்புத்தூருக்கு எப்படி போகணும், சென்னைக்கு எப்படி போகணும், சேலத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு இந்த வழி விசாரிக்காமல் நம்மளால் வர முடியறதும் இல்லை. அட்லீஸ்ட் யாரும் சுற்றி முற்றி இல்லைன்னா கூட அந்த திசைக்கான ஒரு பலகைகள் போட்டிருப்பாங்க. இந்த திசையை நோக்கி 30 கிலோமீட்டர் போனால் கோயம்புத்தூர் வரும், இந்த திசையை நோக்கி 25 கிலோமீட்டர் போனால் இந்த ஊர் வரும்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கிற பலகைகளை பார்ப்போம். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் கூகுள் மேப் போடுவோம். அதில் எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ அதனுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் அடித்து நாம் டைரக்ஷன் பார்ப்போம். அது சொல்கிறபடி நாம் நடந்துக்கிட்டு வருவோம் இல்லைங்களா? அப்போ இதெல்லாமே இன்னொரு உதவி இல்லாமல் நாம் எங்கேருந்து புறப்பட்டு வந்தோம் அப்படிங்கிறத நம்மளால் கவனித்து வர முடியாது இல்லையா? ஆமா, வர முடியாது. வேறொரு உதவியோ மற்ற சாதனத்தினுடைய உதவியோ இல்லாமல் நம்மளால திரும்பி வரவே முடியாது. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா நமக்கு விசேஷ புத்தி கிடையாது. அப்போ விசேஷ புத்தியும் அறிவும் இருக்கிறது மனிதருக்கு தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ நமக்கு விசேஷ புத்தி இல்லை அப்படிங்கிற நிலைமை வருது. அப்போ விசேஷ புத்தியும் அறிவும் இல்லை இருக்கிறது இப்போ மிருகங்கள்னு அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் அப்படிங்கிறது இப்போ நாம் இப்போ சொன்ன உதாரணத்தில் தெரிய வருது இல்லையா? ஆமா, அவங்களுக்கு தான் கன்ஃபார்ம் ஆகுது. ஆமா. அப்போ அது யாருமே வழி சொல்லி தராம தானாகவே அது நம்மளோடைய இருப்பிடத்தை தேடி வருது அப்படின்னு சொன்னா, அப்ப விசேஷ புத்திங்கிறது யாருக்கு இருக்குது? நாம இது நாள் வரைக்கும் மிருகங்கள் அப்படின்னு அபிமானிச்சுட்டு கூடிய அவங்களுக்கு தானே இருக்குது. ஏமா ஐயா, மிருகங்கள் அபிமானிச்சுட்டு கூடிய அவங்களுக்கு தானே இப்ப விசேஷ புத்தின்னு இருக்குது. ஆமாங்க ஐயா, அவங்களுக்கு தாங்க ஐயா. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? விசேஷ புத்தி இருந்தாலே அவங்க மனிதன் தான், மனிதன்களுக்கு மட்டுமே விசேஷ புத்தி இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்ப விசேஷ புத்தி இருக்கிறது யாருக்கு? நாம மிருகம் அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு இல்லையா? ஆமா. அப்போ மனிதன் இப்ப யார நம்ம சொல்லணும்? அந்த மனிதர்னு சொல்லணும். மிருகங்கள், அந்த பட்சிகள். ஆமா, இது நாள் வரைக்கும் மனிதர்னு அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளை என்னன்னு சொல்லணும்? மிருகங்கள் தான் சொல்லணும். ஆமா. அப்போ ஏன்னா விசேஷ புத்தி நமக்கு இல்ல. ஆமா. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் நம்ம யாரெல்லாம் மிருகம்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அவங்களுக்கு தான் உண்மையாவே விசேஷ புத்தி இருக்குது. அதனால அவங்களத்தான் நம்ம மனிதன்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, விசேஷம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அறிவு அப்படின்னு அர்த்தம். அறிவு அப்படின்னு சொன்னாலே அது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு அர்த்தம். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அறிவு என்பது ஜீவசக்தியான வாயு. அப்ப அந்த ஜீவசக்தியான வாயு அவங்களுக்கு சுவாசவதமா உள்நிலையிலே இருக்குது. நம்ம 1ஆம் அத்தியாயத்தில் நான் இதை பற்றி பேசும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு நம்மளிலிருந்து வெளியில் போகும்போது தான் நமக்கு அறிவு இல்லாத நிலைமை, அறியாமை அப்படிங்கிற நிலைமை உண்டாகுதுன்னு சொல்லியிருந்தேன். நினைவு இருக்குதா?
இருக்குது. எப்போ இந்த அறிவாக இருக்கக்கூடிய வஸ்து நம்மில் அடங்குதோ அப்பொழுது மட்டுமே தன்னை அறிதல், அறிவுள்ள நிலைமை, ஞானம் அப்படிங்கிற நிலைமையில இருப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஏன் விசேஷ புத்தி இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு அவங்களுக்கு வெளிமுகமாக நம்மளை மாதிரி போகாம அவங்களுக்கு உள்முகமாகவே இருக்குது. அவங்களுக்கு 24 மணி நேரமும் தூங்கும் போதும் அவங்க முழிச்சிட்டு இருக்கும் போதும் எல்லா நேரங்களிலும் அவங்களுடைய சுவாச கதிங்கிறது சர்வ சதா காலமும் அது உள்ளுக்குள்ளாரே இருக்குது. அப்போ அந்த அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு அவங்களுக்கு ஏக கதியாக இருக்குது. ஒரே கதியாக சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதியில் அவங்களுக்கு எப்போவுமே இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு எல்லா நிலைமைகளுமே சுலபமாக தெரிஞ்சுக்க முடியுது. அந்த விசேஷ புத்திங்கிற ஒரு நிலைமைங்கிறது அவங்களுக்கு வருது. அதனால் அவங்க யோசித்தாலே நாம் எந்த இடத்துலேருந்து வந்தோம், எந்த திசையை நோக்கி போகணும், எவ்வளோ தூரம் போகணும், இது எல்லா டேட்டாவும் அவங்களுக்கு வந்துடுது. ஏன்னா அவங்க அந்த அறிவோட நிலமையில் ரொம்பவும் ஜாக்கிரதை நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க இந்த இடத்துலேருந்து திரும்பி வந்தோம் இந்த இடத்துக்கு திரும்பி போகணும் அப்படிங்கிற உடனே எல்லா விஷயமும் அவங்களுக்கு புரிஞ்சிருது. அப்போ அறிவாக இருக்கக்கூடிய அந்த ஏககதி தான் இவங்களுக்கு விசேஷ புத்தி அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு இங்கே காரணமாக இருக்குது. அதே ஏககதியாக இருக்க வேண்டிய அந்த அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளார அது உள்நிலையிலே ஏககதியாக இல்லாமல் இப்போ நமக்கு பின்னகதியாக வெளியில் வியாபிக்கிறதுனால தான் நமக்கு ராகத்வேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இவன் என்னுடைய மகன், இது என்னுடைய சொத்து, அவன் அந்நியன், அந்த சொத்துக்கள் நமக்கு அபகரிக்கணும், என் சொத்துக்களை நான் யாருக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகத்வேஷம், விருப்பு வெறுப்புங்கிற தன்மையில் நாம் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறதுனால தான் நமக்கு விசேஷ புத்திங்கிறது இல்லாமல் போகிறதுக்கு காரணம். அதனால் இங்கே மிருகம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அது நம்மளை தான் சொல்ல முடியும். அதனால தான் இந்த மோப்ப சக்திங்கிறது நமக்கு இல்லை. முன்கூட்டியே தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த நிலைமைங்கிறது நமக்கு இல்லை. எப்போ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த பின்னகதி வெளிமுகமாக போகக்கூடிய சுவாசம் அப்படி வெளியில் போகாமல் உள்நிலைப்படுதோ அப்போ நமக்கு அந்த வாயுவாக இருக்கக்கூடிய அந்த பொருள், அந்த ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளார அடங்கி இருக்கும். அந்த சமயத்தில் தான் நமக்கு அறிவுங்கிறது வேலை செய்யும். அந்த சமயத்தில் மட்டும்தான் நம்ம விசேஷ புத்தி உள்ளவர்களாக இருக்க முடியும். அந்த நிலைமையில் மட்டும்தான் நம்மளை மனிதர்னே அபிமானிக்க முடியும், மனிதர்னு சொல்ல முடியும். அப்போது மனிதர்னு சொல்லி தனித்துவமான ஒரு சிருஷ்டிங்கிறது இருக்குதா, இல்லை இந்த செயல்முறைப்படி இது மனிதன் மிருகம்ங்கிற வர்ணனை இருக்குதா? செயல்முறைப்படி தான் இருக்கு. அப்போது தனியான ஒரு சிருஷ்டிங்கிறது கிடையாது. நம்முடைய தொழிலை கொண்டு தான் நாம் மனிதராக இருக்கிறோமா மிருகமாக இருக்கிறோமா, நாம் என்ன செயலில் இருக்கிறோம், நம்ம சுவாசமானது உள்நிலைப்படுதா அது வெளிமுகமாக போகுதாங்கிறத வச்சு தான் நாம் மனிதனா இல்லை மிருகமாங்கிறதே இங்கே உண்டாகுது. எப்போ இந்த நிலைமையானது மாறி நம்மளுடைய பின்னகதிங்கிறது மாறி அது சாஸ்வதமாகவே அது ஏககதியாக மாற்றமடைதோ அப்போ தான் நமக்கு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை உண்டாகும். அதனால தான் மனிதர்களுக்கே மோட்சம் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. மனிதர்களுக்கு தான் மோட்சம், மிருகங்களுக்கு கிடையாதுன்னு. இப்போ எனக்கு மோட்சம் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? அறிவுள்ளவனாக மாறணும், ஞானமுள்ளவனாக மாறணும். அதுக்கு என்னுடைய சுவாசம் எங்கே இருக்கணும்? அது உள்நிலைப்பட்டு இருக்கணும். அப்போ மட்டும்தான் நமக்கு இந்த ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய இந்த விருப்பு வெறுப்பு, அவன் வேற நான் வேற, இது என்னுடைய மகன் அவன் அந்நியன் அப்படிங்கிற எல்லா விசாரங்களும் அங்கே நசிஞ்சு போய் நாம் மனிதராக இருக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்கும். அந்த சமயத்தில் நமக்கு ஒரு இந்த ராகத்வேஷம்ங்கிறது நசிஞ்சு போன நிலைமைங்கிறது இருக்கும். அது எப்படி அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது நமக்கு இந்த ராகத்வேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையிலேயே அது இல்லாத ஒரு பொருள் தான். அது இருக்கிற மாதிரியான ஒரு வர்ணனை நமக்குள்ளார அது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. எப்படின்னா இந்த பாலைவன பிரதேசங்கள்லாம் போய் பார்த்தோன்னா ஏகப்பட்ட அந்த உஷ்ணம் இருக்கும். சூரியனுடைய கிரகணம் ரொம்ப அதிக ஜொலிப்புள்ளதாக இருக்கும். அந்த சமயத்தில் அந்த கதிர் அந்த மண்ணில் பட்டு ஒரு ஜுவாலையாக பிரதிபலிக்கும். அந்த ஜுவாலையை நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தண்ணீர் அசைகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா அது வெறும் ஜுவாலையாக இருக்கும். அது வெறும் அங்கே தண்ணீர் இல்லாத ஒரு நிலைமையை தான் நம்மளால் பார்க்க முடியும், இல்லையா? ஆமா. அப்போ அந்த தோற்றம்ங்கிறது அது சரிதானா? நாம தூரத்துல இருந்து பார்க்கும்போது நீர் மாதிரி இருந்த தோற்றம் சரியா? அது
இல்ல சரி கிடையாது. அங்க தண்ணீரே இல்ல. ஆனா நமக்கு அங்க தண்ணீர் இருக்கிற மாதிரி தோணுது இல்லைங்களா? அப்ப அது சரியா இல்ல. ஆமா. ஏன் பாலைவனத்துல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மரமும் கிடையாது தான். அங்க நிழல் குடுக்கறதுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு இருக்கும்போது, அந்த ஜுவாலையினுடைய கொடூரம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல விழக்கூடிய அந்த கிரகத்தினுடைய உஷ்ணமானது அதிகப்படியா இருக்கும். அப்படி அதிகப்படியான அந்த சூரிய கிரகணம் அங்க வந்து பூமியில விழுகும்போது, அதிலிருந்து ஒரு ஒளி ஜுவாலையா வெளிப்பட்டதை தான் நாம தண்ணீர்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி அது தண்ணீர் அல்லாத ஒன்றை நம்ம தண்ணீர்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அதுபோல தான் நமக்குள்ளாரையும் ஒரு ஆத்ம சூரியன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நமக்குள்ளார இருந்து வெளியில் வியாபிக்கும் போது அதில் தான் நாம் இந்த உலகம்ங்கிற ஒரு அவஸ்தையை கவனிச்சிட்ருக்குறோம். இந்த உலகம்ங்கிற அவஸ்தை இருந்தால் தான் நான், நீ, இவன் வேற, நான் வேற, இது என்னுடைய மகன், அது அந்நியருடைய மகன், இது என்னுடைய சொத்து, அது அந்நியருடைய சொத்து, இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரிவினைகளை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த உலகம்ங்கிற ஒரு அவஸ்தை இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த ராகத்வேஷம்ங்கிற பிரிவினையே இருக்காது. அப்போ இந்த உலகம்னு சொல்லக்கூடிய இந்த அவஸ்தை தான் இங்கே இல்லாதது இருக்கிறது போலவே தோற்றம் கொடுக்கக்கூடியது. இது எப்போ நசிஞ்சு போகுதோ அப்போ தான் நாம் மனிதராக முடியும். இந்த தோற்றம் இருக்கிற வரைக்கும் நாம் மிருகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களாக தான் இருப்போம். முதல்ல இந்த தோற்றம் எங்கிருந்து உண்டாகுது அப்படின்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தியிலிருந்து, அந்த ஆத்ம சூரியனுடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய ஜுவாலையிலிருந்து தான் உண்டாச்சு. அது வெளியில் வியாபிக்கும் போது தான் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை நாம் கவனிக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். அப்போது நம்மளுடைய சக்தி எப்போ வெளியில் வியாபிக்காமல் அது இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்திலேயே அது அமைதியாக அது அடங்கி இருக்குதோ அப்போ மட்டும்தான் நமக்கு இந்த உலகம்ங்கிற தோற்றம் நசிஞ்சு போகும். ஏன்னா அந்த ஜுவாலையினால தான் அது தண்ணீர் மாதிரி தெரிஞ்சது. நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாயுனுடைய வெளிப்பாடு தான் இங்கே உலகமாக தெரியுது. அப்போ இந்த உலகம் நசிஞ்சு போகணும்னா ஜீவசக்தியான வாயு வெளிப்படுறது இல்லாமல் ஆகணும். அப்படி ஆகும்போது தான் இங்கே தன்னுடைய சக்தியை தனக்குள்ளாரே நிலைப்பெற செய்யறதுங்கிற நிலைமைங்கிறது வரும். அதைத்தான் மனனம் செய்தல் அப்படிங்கிறது. மனனம் அப்படின்னு சொன்னால் எது நித்தியம் எது அநித்தியம்ங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பகுத்தறிவுன்னு அர்த்தம். அது தெரியாமல் நாம் எல்லாத்தையுமே நாம் அனுபவிச்சுட்ருப்போம். எது முக்கியம் எது முக்கியம் அல்லாதது, எது நிரந்தரமானது எது நிரந்தரமற்றது, இது எதுவுமே நம்ம பிரித்து பார்க்க நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டுருக்குறோம். அதனால தான் இது எப்போ இந்த தோற்றம் நசிச்சு போகுதோ அப்போ நமக்கு இந்த ஞானம் கிடச்சிரும். எது உண்மையானது எது உண்மையற்றது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ நித்தியம் இது நித்தியம் அல்லாதது அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு வந்தால் தான் நாம் இந்த சக்தியை வெளியில் விடணுமா வேண்டாமாங்கிற முடிவே நம்ம ஏற்படுத்துவோம். அப்போது அந்த வஸ்து விவேகம் நமக்குள்ளார எப்போ வருதோ அப்போ தான் நம்மளுடைய சப்தம் சக்தியாக சலித்து வெளியில் போகக்கூடிய அந்த ஜுவாலை அது தனக்குள்ளாரே அடங்கி தானாக இருக்கும். அப்போது அந்த சமயத்தில் நமக்கு யாதொரு சப்தமும் உண்டாகுங்கிறது வாய்ப்பே கிடையாது. இப்போது நாம் ஒரு விஷயத்தை டீப்பாக யோசிச்சுட்ருக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் நமக்கு ஏதாவது சப்தம் உண்டாக்க முடியுமா? முடியாது. அப்போது அந்த சப்தம் அப்படிங்கிறது உண்டாக்குற சமயத்தில் நம்மளால் டீப்பான சிந்தனைக்குள்ளே போக முடியுமா? சரி, நான் இப்போது டீப்பான சிந்தனையில் இருக்கிறேன். ஸோ என்னால் சப்தம் அப்படிங்கிறத உண்டாக்க முடியறது கிடையாது. ஆனால் வெளியிலிருந்து ஒரு சப்தம் வருது, அதை என்னால் சகிச்சுக்க முடியுமா? சகிச்சுக்க முடியாது, திட்டி விட்டுருவாங்களே. ஆமாம், கொஞ்சம் சத்தம் போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம டீப்பாக ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் தொண பேசிகிட்டே இருக்கிறேன்னு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? கரெக்டாக தானே? அப்போது நம்மளுடைய ஆலோசனை சமயத்துலேயும் நம்மளாலையும் சப்தத்தை உண்டு பண்ண முடியாது. சப்தத்தை உண்டு பண்ணுற நேரத்தில் நம்மளால் ஆலோசனை செய்யவும் முடியாது. ஒருவேளை நாம் சப்தம் செய்யாமல் ஆலோசனை செஞ்சால் கூட சுற்றி இருக்கக்கூடிய சப்தங்களை நம்மளால் சகிச்சுக்கவும் முடியாது. அது வெறுப்பாகத்தான் நமக்கு தோணும். இதுபோல தான் மனனம் அப்படின்னு சொல்கிறதும் இந்த டீப்பான ஒரு ஆலோசனை பண்ணக்கூடிய சமயம் அது. அந்த சமயம் நமக்கு நித்திய வஸ்து விவேகம் செய்யும் போதும் நிச்சயமாக நம்மளால் எந்த ஒரு சப்தத்தையும் இங்கே கொடுக்க முடியாது. வெளியிலிருந்து வரக்கூடிய சப்தத்தையும் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்போது சப்தங்கிறது எப்போ நமக்குள்ளார் அடங்குதோ அப்போ மட்டும்தான் நம்ம மனிதராக முடியும். சப்தம் நமக்குள்ளார் அடங்கி அங்கே தான்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வர தன்மை மட்டுமே இருக்கணும். அந்த நிலைமைக்கு பேர் தான் மோட்சங்கிறது. அதனால தான் மனிதர்களுக்கே மோட்சம் அப்படிங்கிறது. அப்போ சப்தத்தை தன்னில் அடக்கி வச்சிருக்கிறவன் தான் மனிதன்கிறவர். அவருக்கு மட்டும்தான் மோட்சத்துக்கான அந்த அருகதை அப்படிங்கிறதே அங்கே இருக்குது.
அப்போ உண்மையிலே இப்போ நாம் எல்லாமே நிஜமாவே மனிதர்கள் கிடையாது. எப்போ இந்த ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை தவிர்த்துட்டு தன்னுடைய சக்தி தனக்குள்ளே நிலைப்பெற செய்கிறோமோ அப்போ மட்டுமே நாம் மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைங்கிறது இருக்கும். அது வரைக்கும் நாம் மனிதர் கிடையாது, மிருகங்கள் தான். இப்ப நீங்க இது வரைக்கும் சொன்னது எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு டவுட். இந்த உலகத்துல பாக்குறோம் இல்லையா, இந்த உருவ வித்தியாசங்கள் பல விதமா இருக்கு. ஆனா நீங்க சிருஷ்டி ஒரே மாதிரின்னு சொல்றீங்க. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மனுஷன்னு சொல்லக்கூடிய இந்த இருகாலிகள், மிருகங்கள்னு சொல்லக்கூடிய 4 காலிகள், அப்புறம் இந்த நிலத்தில் வாழக்கூடிய ஜந்துக்கள், நீரில் வாழக்கூடிய ஜந்துக்கள், அது இல்லாத ஊர்ந்து நெலிஞ்செல்லாம் போகுது இல்லையா, இது எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கு. ஒண்ணு பார்த்தா வானத்துல பறக்குது, ஒண்ணு பார்த்தா தண்ணியில மிதக்குது, ஒண்ணு பார்த்தா தரையில ஊர்ந்து போகுது, நாம பாரு நடந்து போறோம், மிருகங்கள்லாம் காலால நடந்து போகுது. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்குள்ள அநேக விதமா இருக்கு இல்லையா. நீங்க என்ன சொல்றீங்க, இந்த சிருஷ்டி எல்லாம் ஒரே விதத்துல தான் அப்படின்னு சொல்றீங்களே, சோ இதுக்கு என்ன காரணம்னு சொல்றீங்களா? இப்போ நாம இங்க பார்க்கக்கூடிய அந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய உருவ வித்தியாசம் அப்படிங்கிறது அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, இப்போ நாம் எல்லாரும் வந்து ஒரு தங்கி சுகமாக வசிக்கிறதுக்காக வீடுகளை ஏற்பாடு பண்ணுறோம். அவங்களுடைய தேவைக்கும் வசதிக்கும் தகுந்தபடி ஒரு சிலர் வந்து 8 அடுக்கு மாளிகையில் இருப்பார், ஒரு சிலர் 4 அடுக்கு மாளிகையில் இருப்பார், ஒருத்தர் 3 அடுக்கில் இருப்பார், ஒருத்தர் 2 அடுக்கில் இருப்பார், ஒருத்தர் 1 அடுக்கில் இருப்பார், ஒருத்தர் அந்த குடிசை வீட்டில் இருப்பார், ஒருத்தர் குச்சி வீட்டில் இருப்பார். இப்படி அவங்கவுங்க வசதிக்கும் தேவைக்கும் தகுந்தபடி அவங்க எப்படி ஒரு வீட்டை அமைச்சு வச்சுருக்கிறாங்களோ அதே போல தான் இங்கே நமக்கும் இங்கே ஒரு வீடு அப்படிங்கிறது ஒன்று உண்டாகி இருக்குது. அப்படி நாம் வசித்து வரக்கூடிய அத்தனை பேரும் ஒரு 8 அடுக்கில் வசித்தாலும் சரி, ஒரு 4 அடுக்கில் வசித்தாலும் சரி, இல்லை குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி, அப்படி வசிக்கிறவங்கள நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மனிதர்னு சொல்கிறோம். அப்போது இங்கே வீடுகள் வித்தியாசங்கிறது நம்ம பார்க்குறது கிடையாது. உள்ளே வசிக்கக்கூடிய மனிதர்களை வந்து நாம் பொதுவாக மனிதர்னு சொல்கிறோம். ஆனால் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தபடி வேறு வேறு வீட்டில் வாழ்கிறாங்க. இருந்தாலும் மனிதர்களுக்குள்ளே எந்த ஒரு வேற்றுமையும் நம்ம பார்க்குறது இல்லை இல்லையா. அதே போல தான் நமக்கும் இந்த வசிக்கிறதுக்கு, இந்த ஜீவன் வசிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கூடு இருக்குது. அந்த கூடுகள் தான் இங்கே ஒன்று யானையாக உருவெடுத்திருக்கும், ஒன்று பாம்பாக உருவெடுத்திருக்கும், ஒன்று பறவையாக உருவெடுத்திருக்கும், ஒன்று நாமாக உருவம் எடுத்திருப்போம். இதெல்லாமே இந்த உருவ வித்தியாசங்கிறது அது கூடுகளில் இருக்கக்கூடிய வித்தியாசம் தானே தவிர அங்கே வேறு எந்த ஒரு வேற்றுமையும் அங்கே பார்க்க முடியாது. அப்படி அந்த கூட்டுக்குள்ளார வசிக்கக்கூடிய அந்த நிலைமையை நம்ம யாருன்னு சொல்கிறோம்? ஜீவன். அப்போது ஜீவன் சொன்னால் மொத்தம் எத்தனை ஜீவன்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியும்? ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான் இருக்கு. அப்போது இந்த உருவ வித்தியாசத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு யானை அது பலம் மிக்கது, நரி தந்திரம் மிக்கது, பூனை நல்ல வீட்டை பாதுகாக்கக்கூடியது, எலியெல்லாம் பிடிச்சு நமக்கு உதவி பண்ணுது, இதில் இவங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் இருக்குது, இவங்களுக்கு தாழ்ந்த ஸ்தானம் இருக்குது, இவங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்குது, இவங்களுக்கு அறிவு குறைவாக இருக்குது, இப்படி ஏதாவது இதில் சொல்ல முடியுமா? இப்படி ஏதாவது வேறுபடுத்தி உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது 8 அடுக்கு மாளிகையில் இருந்தாலும் இருக்கிறவரை காட்டிலும் இவருக்கு வந்து புத்தி சக்தி கம்மியாக இருக்குது, குடிசை வீட்டில் வாழ்கிறவருக்கு அவர் புத்தி இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேளை இருக்கிறதா நாம் நினைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ராஜாக்களெல்லாம் அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்படி அந்த அரண்மனையில் வாழக்கூடிய அந்த ராஜாக்களுக்கு கூட நம்ம பக்கத்தால் இருந்து ஒரு உபதேசங்களை கொடுத்துட்ருப்பார். அவர் ஒரு சந்நியாசம் கோலத்தை தரிச்சுக்கிட்டு ராஜகுருவாக அவர் அமர்ந்திருப்பார். இந்த நாட்டில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பிரச்சனை வருது, ஒருத்தன் போர் எடுத்துகிட்டு வரான், இல்லை நாட்டில் தரித்திரம் வந்துருச்சு, இல்லை ஒரு கொடிய நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை ராஜா என்ன பண்ணுவார்னா அந்த ராஜகுருக்கிட்ட கேட்டு அவருடைய ஒப்பீனியனையும் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் அவர் இங்கே ஆட்சி முறைகள் நடத்துறது வழக்கம். அப்படி அவ்வளோ அரண்மனையில் வாழக்கூடிய அந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, அவருக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கான ஒரு புத்தி நிறைந்த நிலைமைங்கிறது ஒரு ராஜகுருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அரசாங்க அவை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ராஜகுரு எங்கே போய் தூங்குவார்னு பார்த்தா அவர் நேராக குடிசை வீட்டுக்கு தான் போவார். அவர் எளிமையாக இருக்கக்கூடியவர், ஏன்னா சந்நியாசம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடியவர், அந்த சுத்த சாத்வீக தன்மையில் இருக்கக்கூடியவர், அவ்வளோ எளிமையாக இருக்கக்கூடிய அவர்
எவ்வளோ புத்தி சக்தி மிக்கவராக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்யாமொழி புலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த திருக்குறளை எழுதக்கூடிய அந்த திருவள்ளுவர் அவராகட்டும், பாக்கனார், நந்தனார், இது போல் பெரிய பெரிய அறிவாளிகளாகட்டும், ஞானிகளாகட்டும், இவங்கள்லாம் எழுதக்கூடிய புஸ்தகங்களை இன்றளவு நம்ம புகழ்ந்து பேசிட்டு தான் வரோம். ஆனால் அவங்களாம் எங்கே வாழ்ந்ததாக நம்ம சரித்திரங்களில் பார்க்குறோம்? எல்லாரும் குடிசை வீட்டில் தான் வாழ்கிறாங்க. அப்போ ராஜாக்கள், பிரபுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை காட்டிலும் அதிக அறிவாளிகள் அப்படிங்கிறது குடிசை வீட்டில் இருக்கிறவங்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக குடிசை வீட்டில் வாழ்கிறவங்க எல்லாத்தையும் அறிவாளிகள் நம்ம சொல்லிட முடியுமா? அரண்மனையில் வாழ்கிறவங்கலாம் அறிவு குறைவானவங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது இவருக்கு தான் புத்தி சக்தி அதிகமாக இருக்குது, இவருக்கு குறைவாக இருக்குங்கிறத அவர் வாழக்கூடிய வீட்டை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது இல்லையா? ஆமா. அப்போ அவங்களுடைய அனுபவங்களை பொறுத்து தான் இந்த புத்தி சக்திங்கிறது இங்கே வித்தியாசப்படுது இல்லைங்களா? ஆமா. அப்போது நாம் மனிதன் அபிமானிச்சிருக்கக்கூடிய நாம் இந்த உடம்போடு வந்திருக்கிறோம், எனக்கு புத்தி சக்தி அதிகமாக இருக்குது, அந்த குடிசை வீட்டில் வாழக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கீழ் நிலைமையில் நாம் கவனிக்கக்கூடிய அந்த ஒரு எறும்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எறும்பு இருக்குது அப்படின்னா அந்த எறும்புக்கு ரொம்ப புத்தி சக்தி குறைவு அப்படின்னு சொல்லி நாம் இங்கே புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்க முடியாது. இதே எறும்பை நீங்கள் கவனித்து பாருங்கள், நாம் அது எவ்வளோ அறிவு குறைவானதுன்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். நாம் தான் வந்து இதை சேட்டலைட்டெல்லாம் விட்டு விண்வெளிக்கெல்லாம் போயிட்டுருக்குறோம், ஆழ்கடல் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, அவங்க மைதூனத்தில் இருக்கிறாங்க, அதோடு அவங்க வேலை முடிஞ்சுது, அதுக்கு மேலே அவங்க யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நாம் இந்த எறும்பு கூட அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த எறும்பு இருக்கக்கூடியது நம்மளை விட எவ்வளோ புத்தி சக்தி நிறைஞ்சதுங்கிறத அவங்களுடைய வாழ்க்கை நிலைமைகளை கவனித்து பார்த்தா நல்லாவே தெரியும். ஏன்னா முன்கூட்டியே தங்களுக்கு தேவையான ஆகார வகைகளை அவங்க சேமித்து வைக்கிறாங்க. நாம் ஒரு குடும்பத்தில் வாழ்கிறோம், அந்த குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் இருப்போம், கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளார சொத்து தகராறுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸை போட்டுட்டு அந்த கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்ருப்போம். ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும். ஒற்றுமைங்கிறது நமக்குள்ளார இருக்கிறது கிடையாது. அவன் பெருசா நாம பெருசான்னு சொல்லி ஏகப்பட்ட சண்டைகளை உண்டு பண்ணி வச்சுருக்கிறோம். யார் அதிகம் சம்பாதிக்கிறோம், யார் குறைவாக சம்பாதிக்கிறோம், இந்த மாதிரியான வேற்றுமைகள் நிறையா இருக்குது. ஆனால் அவங்க குடும்பமாக வாழ்கிறவங்க கிடையாது, சமுதாயமாக வாழக்கூடியவங்க. அந்த எறும்பினுடைய ஓட்டை அந்த பூமியில் மேலோட்டமாக பார்த்தா அது சின்ன துளையாக இருக்கும். ஆனால் உள்ளே போய் நுழைஞ்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வேர் பிடிச்சி போகிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கிராமமே உள்ளார வாழ முடியும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஒன்றா வாழும். அவங்க சமுதாயமாக வாழக்கூடியவங்க, அவங்க குடும்பமாக வாழ்கிறவங்க கிடையாது. அவ்வளோ சமுதாயமாக வாழ்ந்தாலும் ஒரு சண்டை சச்சரவு அவங்களுக்குள்ளார இருக்கிறதில்ல. அவ்வளோ ஒற்றுமையாக வாழ்கிறாங்க, ஒன்றா உழைக்கிறாங்க, ஒன்றா சேமிக்கிறாங்க. எவ்வளோ ஒற்றுமையாக எவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறாங்கங்கிறத அவங்கள நம்ம கவனித்து பார்த்தா தெரியும். இன்னொன்று, அவங்களுக்குள்ள சோம்பேறித்தனம்ங்கிறதே கிடையாது. சுறுசுறுப்புங்கிறது எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அவங்க எல்லாருமே ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரே வரிசையில் போவாங்க, ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர். அப்படியே கண்ணா பின்னாட்டு நம்மளை மாதிரிலாம் ஓட மாட்டாங்க. தேட்டரில் டிக்கெட்டு கவுண்டர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நாம் அடித்து பிடிச்சி ஓடுறோம், ட்ரெயின் வந்து நின்றுச்சுன்னு சொன்னால் அடித்து பிடிச்சி செதறி ஓடுறோம். ஆனால் அவங்க அந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின் இல்லாதவங்க கிடையாது. அவ்வளோ டிசிப்ளினாக, அவ்வளோ ஒரு ஒழுக்க நெறியோட கட்டுப்பாட்டோடு வாழக்கூடியவங்க. அவங்களுடைய இதில் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதே கிடையாது. நம்மளை மாதிரி இன்றைக்கி பார்க்க வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க செய்யவே மாட்டாங்க. அவங்களுடைய சுறுசுறுப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு ஒரு லைனாக போயிட்டுருப்பாங்க, நாம் தெரியாமல் இடையில காலை வச்சுட்டோன்னு சொன்னால் அவங்க விறுவிறுன்ட்டு ஒரு கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலிலேருந்து உச்சந்தலை வரைக்கும் விறுவிறுன்னு ஏறிடுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு விரைவுங்கிறது அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அதிவிரைவு, அதிகமான சுறுசுறுப்புங்கிறது யாருக்கு இருக்குது? நம்மளை விட அவங்களுக்கு தான் இருக்குது, எறும்புக்கு தான் இருக்குது. இதே மாதிரி தான் ஏகப்பட்ட ஜீவிகள் ரொம்பவும் மதிநுட்பத்தோட ரொம்ப அறிவாளிகளாக இங்கே பூமியில் நம்ம கவனிக்க முடியும். அவங்கள செய்யக்கூடிய அந்த தொழில்களாகட்டும், இதெல்லாமே நம்மளால் கண்டிப்பாக செய்யவே முடியாது. நாம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுறோம்? ஒரு பிளான் இன்ஜினியரை கூப்பிட்டு வர்றோம், ஒரு நிலத்தை அளக்கிறோம், அதில் என்னென்ன வகையில் வரணும்னு ஒரு பிளான் அவர் செஞ்சு கொடுப்பாரு. அப்புறம் அது அப்ரூவ்டாகி வந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு
மேஸ்திரியை கூப்பிட்டு வர்றோம், அவர் ஒரு சிட்டாலை கூப்பிட்டு வருவார். அவங்கெல்லாம் உட்காந்து கட்டும்போது ஜன்னல் கதவை வைக்கிறதுக்கு ஒரு தச்சர் வருவார். அதுக்கப்புறம் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார், எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார், ஃப்ளோரிங் போடுறதுக்கு ஒருத்தர் வருவார், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார், அப்புறம் கிரில் கேட்டு வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். இப்படி ஏகப்பட்ட ஆட்களை வேறு வேறு நிபுணத்துவம் அடைஞ்ச வெவ்வேறு நிபுணர்களை நம்ம கூப்பிட்டு வந்து ஒரு வீட்டை நாம் உண்டு பண்ணுறோம். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிரினமும் இந்த மாதிரி பலதரப்பட்ட நிபுணர்களை சார்ந்து அவங்க இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு தேவையான கூட்டை அவங்களே உண்டு பண்ணுறாங்க தன்னுடைய சொந்த உழைப்பால். அதுவும் எப்படின்னா, எந்த இயற்கை சீற்றங்களுக்கும் இடைஞ்சல் கொடுக்காத மாதிரி. இப்போ நமக்கு ஒரு கதவு உண்டு பண்ணணுன்னா ஒரு மரத்தை அறுக்கணும். நல்லா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய மரத்தை அறுத்து போட்டால் தான் ஒரு கதவு ஜன்னலோ கிடைக்கும். ஆனால் அவங்க கட்டுற கூடுகளை கவனித்து பாருங்கள். ஒரு தூக்கணாங்குருவி ஒரு கூடு கட்டுது அப்படின்னு சொன்னால் மரத்திலிருந்து உதிர்ந்து கீழே விழுந்து சுள்ளிகளை எடுத்துகிட்டு போய் அது கட்டுது. அந்த மரம் அது வேண்டான்னு சொல்லி கீழே போட்ட சுள்ளிகளை தான் எடுத்துகிட்டு போகுது. அப்படி அது போய் ஒரு கூட்டை கட்டுதுன்னு சொன்னால் அவ்வளோ நேர்த்தியாக கட்டுது. நாமளும் இங்கே கட்டிட்டு தான் இருக்கிறோம். ஏகப்பட்ட விஷயங்களை இடைஞ்சல் கொடுத்து எவ்வளோ உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடுகளெல்லாம் நம்ம உண்டு பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த புண்ணியோர் ஜனம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு வழிமுறை வந்து செய்வாங்க. இந்த வீடு கட்டும் போது எத்தனையோ உயிரினங்களுக்கு நான் இடைஞ்சல் கொடுத்துருப்பேன், எத்தனையோ உயிரினங்களுடைய வாழ்வாதாரத்தை நான் நசிய செஞ்சுருப்பேன், ஸோ அதுக்கெல்லாம் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிராய்ச்சித்தம் தேடுற ஒரு பூஜை புனஸ்காரங்கள் கூட, அந்த முறைகளை கூட நம்ம செஞ்சு நம்ம பாவத்தை பொக்கிக்கிறதுக்கான ஒரு நிலைமையாக அதை செஞ்சிட்ருக்கிறோம். அதுக்கு புண்ணியோர் ஜனம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி இது தெரிஞ்சே செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இது. ஆனால் ஒரு ஆயுதம் இல்லாமல், ஒரு ஆளுனுடைய துணை இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு வீட்டையும் உண்டு பண்ணுறதில்ல. அவ்வளோ ஏன் நமக்கு ஒரு பல்லு விளக்குறதுக்கு ஒரு குச்சி வேணும்னா கூட அருவாளை தான் தூக்கிட்டு போகிறோம். நம்மளால் போய் ஒரு வேப்ப மரத்துலேயோ இல்லை ஒரு கருவேல மரத்துலேயோ எதையுமே நம்ம பிச்சுட்டு வர முடியறதில்ல. ஆனால் அவங்க தன்னுடைய அழகால் அதையவே ஆயுதமாக யூஸ் பண்ணி அதை உடச்சி அவ்வளோ சீரும் சிறப்புமாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. இந்த தேனி எடுத்துக்கோங்க. அவங்க கட்டக்கூடிய அந்த கூடில் கிட்டத்தட்ட ஒரு குடத்துக்கான தேன் அங்கே இருக்கும். ஒரு 18லேருந்து ஒரு 20 லிட்டரு அந்த தேன் அதில் இருக்கும். ஆனால் அதை தாங்குற அளவுக்கான கூடுகளை அவங்க உண்டு பண்ணுறாங்க. அவ்வளோ நேர்த்தியாக அதை உண்டு பண்ணி வைக்கிறாங்க. எல்லாருமே ஒற்றுமையாக உழைக்கிறாங்க. அவங்களும் சமுதாயமாக வாழக்கூடியவங்க. எந்த ஒரு சண்டை சச்சரவும் அவங்களுக்குள்ளே இருக்கிறது இல்லை. அவங்க எப்போவுமே பிஸியாகவே இருப்பாங்க. அதனால தான் பிஸி பி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓய்வுங்கிறதே அவங்களுக்கு கிடையாது. அந்த அவங்க கட்டக்கூடிய அந்த கூடுகளை கவனித்து பார்த்திங்கன்னா, இந்த இயற்கை சீற்றங்கள்னால பாதிப்பட முடியாத இடத்துல தான் அது கட்டுவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷ புத்தியை வச்சு இந்த இடத்துல கட்டுனா காற்றுனாலேயோ மழைனாலேயோ நிலநடுக்கங்கள்னாலேயோ நமக்கு பாதிப்பு வராது, இந்த இடத்துல கட்டுனா சரியாக இருக்குங்கிறத முன்கூட்டியே யூகித்து அறிந்து அதை செய்கிறாங்க. நாம் இத்தனை நிபுணர்களை வச்சுக்கிட்டு நாம் ஒரு வீட்டை கட்டினா கூட ஒரு 4 ஹெக்டருக்கு அந்த நிலநடுக்கம் வந்துச்சுன்னு சொன்னாலே அங்கங்கே தூர் விட்டுருது. அங்கே ஆட்டம் காண முடிய மாட்டேங்குது. அங்கே ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் நமக்கு வருது. எத்தனையோ கோடி செலவு பண்ணி கட்டினா கூட அவங்க அளவுக்கு நம்மளால் நேர்த்தியான அந்த அமைப்புகளை நம்மளால் செய்ய முடியறது கிடையாது. அப்போது மற்றவங்களுக்கும் இடைஞ்சல் கொடுக்குற மாதிரியும் நமக்கும் அது அதிக அளவில் அவங்க அளவுக்கு நாம் சரியாக கட்டுறதும் கிடையாது. ஸோ இப்படி தான் நம்மளுடைய அந்த நிலைமைங்கிறதே இருக்குது. அதனால் அவங்க எப்படியெல்லாம் அந்த கூட்டை நேர்த்தியாக அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அதை கடத்திட்டு போகிறாங்கங்கிறத பாருங்கள். ஒரு தூக்கணாங்குருவி கட்டக்கூடிய கூடு அடுத்தடுத்த சந்ததி வந்து வெவ்வேறு கூடுகள் கட்டும்போது அதே சேஃபில் அதே மாதிரியே இருக்கும். அதே நேர்த்தியை நம்ம பார்க்க முடியும். அப்போது இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கருத்தில் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கும் மற்ற மிருகங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேறுபாடு இது. அது என்னென்னா, நம்மளை மாதிரி அவங்களும் கர்ப்பம் உண்டாகத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கும் குழந்தைகள் பிறக்கவே செய்யுது. அவங்க அந்த குழந்தைகளை பார்த்துக்கக்கூடிய அந்த விஷயங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கண்ணும் கருத்துமாக கூடயே இருக்கிறாங்க. ஒரு கன நேரம் கூட பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த முட்டையை பாதுகாக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அதை அடை காக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை கூடவே இருந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது. அது அந்த முட்டைக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்துறது மட்டும் அவங்களுடைய வேலை கிடையாது. அந்த முட்டையை வேறு எந்த உயிரினத்தினுடைய ஒரு பசிக்கும் அது இரையாயிடக்கூடாதுங்கிறத கண்ணும் கருத்துமாக இருந்து பார்த்துக்குவாங்க.
அப்படி ஒரு பெண் பறவை அதை பார்த்துக்குதுன்னு சொன்னால், ஒரு ஆண் பறவை வெளியில் போய் இந்த தேவையான உணவுகள் எடுத்துகிட்டு வந்து பெண் பறவைக்கும் கொடுக்குது. அவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து இந்த வேலையை செய்கிறாங்க. நாளைக்கு குஞ்சு பொரித்து குஞ்சு வந்துருச்சுன்னு சொன்னால், அதே ஆண் பறவையோ பெண் பறவையோ வெளியில் போச்சு அப்படின்னு சொன்னால், அந்த காக்கக்கூடிய பறவைக்கும் அந்த குஞ்சு பறவைக்கும் சேர்த்தியே அந்த உணவை அது எடுத்துகிட்டு வந்து சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குது. அவங்களும் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறாங்க. ஒரு செகண்டு கூட அந்த குஞ்சை விட்டோ இல்லை அந்த முட்டையை விட்டோ அவங்க மீறி வெளியில் போகிறது கிடையாது. ஆனால் நாமளும் ஒரு குழந்தைகளை பெற்றுக்கிறோம். அவங்கள எப்படி நம்ம கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கிறோம்? கொஞ்சம் அந்த வித்தியாசத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். டிவியை போட்டுவிட்டோ இல்லை கையில் ஃபோனை கொடுத்துட்டோ சாப்பாடை போட்டு இதை சாப்பிடு, எனக்கு பாத்திரம் விளக்குற வேலை இருக்குதுன்னு சொல்கிறோம். நான் இந்த துணி துவைச்சிட்டு வந்துடுறேங்கிறோம், இந்த வீடு தொடச்சிட்டு வந்துடுறேங்கிறோம். ஆனால் அவங்க பாட்டுக்கு அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் இப்போ இருக்கக்கூடிய நாகரிகங்கிற பேரில் 2 பேருமே சம்பாதிச்சாகணுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுறதுனால அதிகப்படியான இங்கே செலவழிப்புங்கிறது, ஆடம்பர செலவழிப்புங்கிறது இருக்கிறனால 2 பேரும் சம்பாதிக்க வேண்டிய சூழலில் காலையில் அந்த தான் பெத்த குழந்தைய ஹோமில் விட்டுட்டு 2 பேர் வேலைக்கு போயிடுவாங்க. ரிட்டர்ன் வரும்போது யாரோ ஒருத்தர் அந்த ஹோம்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க. ஹோம் சார்ஜ் மட்டும் கொடுத்துட்டா போதும், அவங்க அந்த குழந்தைய பார்த்துக்குவாங்க. அவங்க எப்படி பார்த்துக்க முடியும்? சாப்பாடு ஊட்டுவாங்க, அந்த குழந்தைய வந்து தூங்க வைப்பாங்க, அவ்வளோதான் பார்த்துக்க முடியும். ஆனால் ஒரு தாயினுடைய அரவணைப்பு அவங்களால கொடுக்க முடியுமானா முடியாது. அப்போ இந்த அளவுக்கு தான் நாம் அந்த குழந்தைய பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறதே இருக்குது. ஆனால் ஒரு பந்தம்னு ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்தும் போது மட்டும் கவனித்து பாருங்கள். நம்மளுடைய பையனுக்கு 100 வயசானால் கூட அப்போ நமக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? சுமாராக ஒரு 125 130 அப்படின்ட்டு இருக்கும். 130 வயசு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? இது என்னுடைய மகன், இவன் என்னுடைய சொத்துக்கள்லாம் இவனுக்கு தான் போகணும், வேறு யாருக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த பற்றுகளை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவங்க அவ்வளோ கண்ணுங்கருத்தமாக பார்த்தும் கூட தன்னுடைய குழந்தை சுய ரட்சிக்கு தேவையான அந்த உபஜீவன வாழ்க்கை முறையை கற்றுக்குச்சு, தானாகவே தன்னுடைய சுய ரட்சிக்கு தேவையான உணவுகளை சம்பாதிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா தன்னுடைய கூட்டிலேருந்து விலக்கிடுறாங்க. அந்த பூர்ண சுதந்திரத்துவத்தை கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் நான் வேற அந்த குழந்தை வேற அப்படிங்கிற ஒரு நிலைமையை அவங்க கொண்டு வந்துடுறாங்க. அவங்க அந்த செகண்டில் அந்த பந்தத்தை கட் பண்ணுறாங்க. அப்போது கண்ணுங்கருத்துமா ஒரு செகண்டு கூட விடாமல் பார்த்துட்டு இருந்த அந்த பாசமானது ஒரே நிமிஷத்தில் ஒரே செகண்டில் உடனே நான் வேற நீ வேறங்கிற ஒரு பந்தத்தை அங்கே அறுத்தெறிகிற அந்த சுவாபத்தை நம்மளால் கவனிக்க முடியும். ஸோ அந்த சமயத்தில் அந்த ஏஜில் இருக்கக்கூடிய அத்தனை குட்டிகளையும் அது தன்னுடைய மகனாகவோ மகளாகவோ அது பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் அதுக்கு கிடச்சிருது. அந்த குஞ்சுக்களுக்கும் கூட அந்த ஏஜில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தன்னுடைய அம்மாவாக நினைக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. இது மட்டும்தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொன்னால் மற்றவங்களை அம்மாவாக பார்க்க முடியாது. ஆனால் அங்கே அம்மாவே இல்லைங்கிற நிலைமை வரும்போது எல்லாரையுமே அம்மாவாக பார்க்க வேண்டிய நிலைமைங்கிறது அங்கே ஏற்பட்டுருது. ஸோ இதெல்லாம் நம்ம ரியாலிட்டியாக நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் இதெல்லாமே. ஆமா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளும் ஒரே சக்தி தான் சொல்லிட்டீங்க, அதுல எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா இங்க ஸ்திரீ புருஷ வித்தியாசம் கண்ணால பாத்துக்கிட்டு தானே இருக்கும். சோ இத பத்தி என்ன சொல்றீங்க? அதேதாம்மா, ஸ்திரீ புருஷ வித்தியாசம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னபடி தான் அது வந்து நாம் இந்த வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வெளி தோற்றத்துலேயும் அந்த வித்தியாசம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உண்மையாகவே ஸ்திரீ புருஷர்கள்ங்கிற அர்த்தம் நமக்கு தெரியறது கிடையாது. ஸ்திரீனா யார், புருஷன்னா யாருங்கிறது நமக்கு தெரியாது. உங்களுக்கு சொல்ல தெரியுமா யார் ஸ்திரீ யார் புருஷன் சொல்லிட்டு? ஆமா, இப்ப ஆண்கள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் புருஷர்கள், அந்த ஆண்கள் எல்லாம் பிரசவிச்சவங்க பெண்கள், ஸ்திரீகள். ஓ, அதாவது நம்மளை பிரசவித்தவங்கெல்லாம் பெண்கள், நாமெல்லாம் ஆண்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதே உங்களுக்கு சொல்லித்தரும் போதே நாமெல்லாம் பெண்கள், நம்மளை பிரசவித்தவங்கெல்லாம் ஆண்கள்னு சொல்லியிருந்தா அப்போ நீங்கள் என்னன்னு இப்போ சொல்லுவீங்க? பெண்கள்னு சொல்லுவோம். அப்போது உண்மையிலேயே அர்த்தங்கிறது உங்களுக்கு தெரியல. உலகம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சோ அதைத்தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆமாம். அப்போ உண்மையான அர்த்தம் நமக்கு தெரியறது கிடையாது. அப்போ புருஷன் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது அப்படின்னா, புருஷன்கிற பொருள் என்ன, அதனுடைய சொல்லுடைய பொருள் என்ன? புருஷன்னா புறத்தில் வசிக்கவர்னு அர்த்தம். அந்த புருஷன், புறம்னா வீடு. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு யானையிலிருந்து ஒரு எறும்பு வரைக்கும் இருக்கக்கூடிய
எல்லா ஜீவிகளும் எங்கே வசிச்சுட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கு கூட வீட்டுல வசிச்சிட்டு இருக்காங்க. அப்போது நாமெல்லாம் எப்படி ஒரு வீடுகளை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் அவங்கவுங்க வீட்டில் வசிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆமா. ம். அப்போ அவங்களுக்குள்ளார அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வீட்டுனாலேயோ இல்லை நாம் அங்கே வசிக்கிறோங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்குதா? எந்த பலனும் இல்ல. அப்போது அந்த புறம்னு சொல்லக்கூடிய அந்த வீடு யாருக்காக, யார் சுகமாக வசிக்கிறதுக்காக வேண்டி? ஜீவன் சுகமா வசிப்பதற்காக வேண்டி. அப்போ ஜீவன் இல்லைன்னு சொன்னால் அங்கே சுகமாக வசிக்கலாமா? வசிக்க முடியாது. ஏன்? ஏன்னா அங்க ஜீவன் இல்ல. ஆமாம். அப்போயோ ஜீவனுக்கு தான் இங்கே வசிக்கிறதுக்கான ஒரு வீடுங்கிறது இங்கே தேவைப்படுது இல்லைங்களா? நாம் கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீடுங்கிறது தேவைப்படுது இல்லையா? ஆமா. அப்போது இந்த உடம்புங்கிறதும் ஜீவன் கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீடு தானே? ஆமா. அப்போ இந்த காணுகிற இந்த ஜடமாக இருக்கக்கூடியதுக்கும் நம்ம இப்போ இங்கே என்னன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது? வீடுன்னு தான் சொல்லணும். ஜீவன் வசிக்கக்கூடிய வீடு. வீடு, அதைத்தான் புறம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா இந்த வீட்டில் ஜீவன் எப்போ உள்ள அடங்கி இருக்குதோ, ஏன்னா புறத்தில் வசிக்கிறவன் தானே புருஷன். புறம்ங்கிறது இந்த உடம்பு. இந்த உடம்புக்குள்ளார யார் வசிக்கிறாங்களோ அவன் தான் புருஷன்கிறது. அந்த சமயத்தில் மட்டும்தான் நம்ம புருஷனாக இருக்க முடியும். அந்த புருஷன்கிறது அது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவன் தான். இப்போது ஒருத்தர் ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ளார ஒருத்தர் நுழைஞ்சு சுற்றி இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டார். இப்போ அவர் உள்ளுக்குள்ளார இருக்கிறார். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய நிலைமைகள் அவரால் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியுமா? முடியாது. அப்போ அவனே வீட்டில் இருந்து கதவெல்லாம் திறந்துட்டு வெளியில் வந்து திண்ணையில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போது வெளியில் இருக்கிற விஷயங்களை அவனால் கவனிக்க முடியுமா? கவனிக்க முடியும். அப்போ உள்ளே இருக்கும்போது வெளியில் இருக்கிறத நம்மளால் பார்க்கவோ கேட்கவோ செய்யவோ முடியறது இல்லை இல்லைங்களா? அதுக்கு காரணம் என்ன? ஆமா. ஏன்னா அவர் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்காரு, வெளியில வரலையே. வெளியில வந்தாதானே வெளியில நடக்கிறதெல்லாம் தெரியும். ஆமா, வெளியில் இருக்கக்கூடிய பார்த்தல் கேட்டல் அறிதல்ங்கிற எல்லா தொழில்களையும் அவர் நிறுத்திட்டார். அதனால இல்லைங்களா? ஆனா அவரே வெளியில திண்ணைக்கு வந்த போது எல்லாத்தையும் பார்க்கவும் கேட்கவும் அறிவு முடியுது. ஏன்னா அவர் வெளியில இருக்காரு, எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஆமா. அப்போ அவன் வீட்டுக்குள்ளார இருக்கும்போது வெளியில் இருக்கிற நிலைமைகள் அவனால் பார்க்க முடியறதில்ல. அவன் வீட்டிலேருந்து வெளியில் வந்தான் அப்படின்னா தான் அறிய முடியுது. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோன்னு சொன்னால் இப்போ நம்ம உள்ளே இருக்கிறோமா வெளியில் இருக்கிறோமா? வெளியில் இருக்கோம். அப்போது வெளியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவன் முழுவதுமாக வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது. ஏன்னா முழுவதுமாக வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஜீவனானது என்ன ஆகும்? செத்து போயிடும். அப்போ அவன் உள்ளுக்குள்ளார போயிட்டான்னு சொன்னால் வெளி விவகாரங்களை அவனால் அறிய முடியறதில்ல. வெளியில் முழுவதும் போயிட்டாலும் அவனால் ஒரு பிணத்துக்கு எதையுமே அறிய முடியாது இல்லையா? ஆமாம். அப்போது முழுவதும் உள்ளுக்குள்ளார இருந்தாலும் அவனால் வெளி விவகாரங்கள் அறிய முடியாது. அதே ஜீவன் இந்த கூட்டை விட்டு இறங்கி முழுவதும் வெளியில் போயிடுச்சுனாலும் அவனால் அறிய முடியாது. இப்போது வெளி விவகாரங்களை அறியறதுக்கு அந்த ஜீவன் எங்கே இருக்க வேண்டியதாக இருக்கும்? திண்ணையில தான் இருக்கணும். அப்போ உள்ளிலும் அல்லாமல் வெளியிலும் அல்லாமல் திண்ணையில் இருக்க வேண்டியதாக இருக்கும், ரெண்டுக்கும் நடுவில். அப்படி திண்ணையில் இருந்துக்கிட்டு தான் அவர் வெளிமுகமாக இந்த விஷயங்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது ஜீவன் வெளியே வியாபிக்காமல் உள்ளுக்குள்ளார அடங்கி இருந்தால் அது எங்கே இருக்க வேண்டியதாக இருந்திருக்கும்? உள்ளுக்குள்ளார வீட்டில். ஆமாம், அதனுடைய புறமா இருக்கிற வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? ஆமாம். அப்படி ஜீவன் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளார அடங்குச்சுன்னு சொன்னால் அவரை நாம் என்னன்னு சொல்லலாம்? அந்த நிலைமையை தான் புருஷன் சொல்லக்கூடிய நிலைமை. ஏன்? ஏன்னா அது வீட்டுக்குள்ளே இருக்கு. வீட்டுக்குள்ள புறத்தில் வசிக்கிறவர் தானே புருஷன்னு சொல்றாங்க. அப்ப அவர் வீட்டுக்குள்ளவே இருக்காரு, வெளியில போகல இல்லையா? அதனால புருஷன்னு சொல்றோம். அப்ப ஜீவசக்திங்கிறது வெளியில வியாபிக்காம உள்ளாரே அடங்கி இருக்குது இல்லையா? ஆமா. அப்போ அவர் யாரு அந்த உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கிறாரோ அந்த நிலைமையில மட்டும்தான் நாம அவரை புருஷன்னு சொல்ல முடியும் இல்லையா? ஆமா. அப்போ வீட்டுல அடங்காம வெளியில வியாபிக்கக்கூடியவர் அவர் யாரா இருக்க முடியும்? மாயா இருக்கக்கூடிய அந்த சக்தி. அப்போ எப்போ நாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அறியறதுக்கும் செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிறோம்? அப்ப அந்த திண்ணையில இருந்தோம் இல்லையா? வீட்டுக்குள்ளேயும் வெளியில இல்லாத ஒரு நிலை. இப்போ நம்மளுடைய நிலைமை என்ன நிலைமையா இருக்கிறோம்? தூங்கிட்டு இருக்கிறோமா முழிச்சிட்டு இருக்கிறோமா? இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கோம். அப்போ இப்போ நாம தூங்கிட்டு இருந்தோம்னு சொன்னா உலகம்ங்கிற அவஸ்தையை நம்மளால பார்க்க முடியுமா?
பார்க்க முடியாது. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய நிலைமைகளை நாம் அனுபவிக்கிறதா இருந்தால் நாம் தூக்கத்தில் இருக்கணுமா, தூக்கத்துலேருந்து முழிச்சு வந்திருக்கணுமா? முழிச்சு வந்திருக்கணும். அப்போது இந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் நம்முடைய ஜீவனானது வெளியில் வியாபிக்காமல் உள்ளாரே அடங்கி இருக்குது இல்லையா? ஆமா, தூக்கத்துலேருந்து முழிச்சதுமே நம்ம ஜீவன்கிற ஒரு நிலைமை வெளிமுகமாக பரவ ஆரம்பிக்குது. அதனால தான் வெளியில் இருக்கக்கூடிய உலகம்ங்கிற அவஸ்தையை பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்கிறோம் இல்லைங்களா? ஆமா, அப்போது ஜீவன்கிறது எப்போ அது உள்ளடங்குதோ அப்போ அது புருஷனாகவும், எப்போ தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு நம்ம உள்ளே இருந்து வெளியில் வியாபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் சிவசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைங்கிறது உண்டாகுது. அதாவது புருஷ பிரகிருதி அப்படின்னு அதுக்கு பேர். எப்படின்னா புருஷனாக இருந்தவர் அவர் சக்தியாக மாறி வெளியில் வியாபிக்கிறாரு. அப்படி அந்த சக்தியாக வெளியில் வியாபிக்கிறதுல அதில் அந்த சிவசக்தியில் சிவன் அப்படிங்கிறது உள்ளில் வசிச்சுட்டு இருந்த புருஷனாகவும், சக்தி அப்படிங்கிறது வெளியில் வியாபிக்கக்கூடிய நிலைமையும் குறிக்கக்கூடியது. அப்போ உள்ளிலிருந்து வெளியில் வந்தவர் அப்படிங்கிறது தான் இங்கே சிவசக்தி அப்படிங்கிறது. அப்போ அதில் சக்தி அப்படிங்கிறது அது ஸ்திரீ அப்படிங்கிற பிரகிருதியாக இருக்குது, அதாவது மாயையாக இருக்குது. அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த சிவன் அவர் உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கும்போது புருஷனாகவும், எப்போ அவருக்கு சலனம் ஏற்பட்டு வெளியில் வியாபிக்கிறாரோ அப்போ தான் அது ஸ்திரீ அப்படின்னு சொல்லக்கூடிய மாயையாக அவர் இங்கே உருமாற்றம் அடைகிறாரு. அதனால தான் நமக்கு உலகம்ங்கிற ஒரு நிலைமையினுடைய அவஸ்தையே. ஸோ அதிலிருந்து தான் இங்கே பார்க்கக்கூடிய அத்தனை சிருஷ்டிகளும் உண்டாகுது. அதனால் இந்த உலகத்தினுடைய தாயார் யார் அப்படின்னு சொல்ல முடியும்? சக்தி, மாயையாக இருக்கக்கூடிய சக்தி. அப்போ ஜீவன் யார்? ஜீவன் வந்து தகப்பனா இருக்கக்கூடிய அந்த சிவன். சிவன். அப்போது சிவன் அப்படிங்கிறது தகப்பனும், அதாவது புருஷனும், அதாவது ஆணும். சக்தி அப்படிங்கிறது அது தாயும், அதாவது ஸ்திரீயும், அதாவது பெண்ணுமா இருக்குது. அப்போது நம்மளை ஆண்னு சொல்லணும், ஆண்னா இல்லை பெண்ணுன்றோ நம்மளை சொல்ல முடியுமா? நான்கிற அந்த அகங்காரத்தை சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அப்போது ஆணும் பெண்ணும் தகப்பனும் தாயுமாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர்னால உண்டாக்கப்பட்ட நாம, இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய நாம ஆணும் பெண்ணும் அல்லாத நிலைமையில் இருக்கிறோம். ஏன்னா உள்ளுக்குள்ளாரே இருக்கக்கூடிய தன்மைன்னு ஒன்று இருக்குது, உள்ளிலிருந்து வெளியில் வியாபிக்கக்கூடிய தன்மைன்னு இருக்குது. ஆனால் இந்த அகங்காரத்துக்கு இந்த தன்மை கிடையாது. அகங்காரம் வெளியிலே இருக்கக்கூடியது, அதுக்கு உள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவஸ்தையே கிடையாது. ஆனால் இந்த மனதிற்கு உள்ளிலிருந்து வெளி அப்படிங்கிற இரண்டு நிலைமையும் இருக்குது அவங்களுக்கு. இந்த ஜீவனுக்கு உள் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் சம்மந்தப்பட்டிருக்குது. அப்போ இந்த அகங்காரத்துக்கு வெளிங்கிற ஒரு அவஸ்தை மட்டுமே இருக்கிறனால இந்த உள் வெளியோட உள்ளிலிருந்து வெளியில் வந்த அந்த கேரக்டரும் கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டரும் கிடையாது. இது வெளியில் மட்டுமே இருக்கக்கூடிய கேரக்டராக இருக்குது. அதனால் இந்த புருஷத்தன்மையும் ஸ்திரீ தன்மையும் இரண்டுமே இல்லாத நிலைமையில் இருக்குது. அப்படி இரண்டுமே இல்லாத நிலைமையில் இருக்கிறவர் நாம் இங்கே உலகத்தில் என்னன்னு சொல்லி வர்றோம்? நபும்சகம், அதாவது அலின்னு சொல்றோம். அப்போ நமக்குள்ளார சிவனாக இருக்கக்கூடிய புருஷன் அவர் வெளியில் வியாபிக்கும் போது சலனம் உண்டாகி அவர் ஸ்திரீ அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணாக அவர் மாற்றம் அடைகிறாரு. அதுதான் மனம் அப்படின்னு நாம் சொல்லிகிட்ருக்குறோம். அந்த மனமாக இருக்கக்கூடிய சக்தியிலிருந்து தான் நான் சொல்லக்கூடிய அந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய நபும்சகம் அப்படிங்கிறது உண்டாயிருக்குது. அதிலிருந்து தான் அதனுடைய உற்பத்திங்கிறது நடக்குது. இந்த நபும்சகத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த பதிவுகளை இந்த மனதிற்கு ஞாபகப்படுத்துகிற வேலையை அது செய்யணும். எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நாம் நைட்டு தூங்கிட்டு இருக்கிறோம், தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச உடனே ஒரு அறத்தூக்கம்னு சொல்லுவோம். ஏன்னா மனம் மட்டுமே வெளிப்பட்டிருக்கும், அகங்காரங்கிறது வெளிப்படாத நிலைமை, அதைத்தான் அறத்தூக்கம் அப்படிங்கிறது. அந்த பாதி தூக்கத்துலேருந்து விழித்து வந்த நிலைமைங்கிறது. அப்படி படுக்கையிலேருந்து எந்திரிக்கும் போது வெறும் மனசு மட்டும்தான் வந்திருக்குது, ஆனால் இன்னும் அகங்காரம் வரலை. அதுக்குள்ளே இருந்துச்சு நடக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், எதிரில் கதவு இருக்குதா இல்லை சுவர் இருக்குதா எதுவுமே தெரியாமல் போய் முட்டிக்குவோம். அந்த மாதிரி தடுமாற்றங்கிறது நமக்கு உண்டாகும். அப்போது தலையிலையோ முகத்துலேயோ மோதி ஒரு காயத்தை உண்டு பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் தூக்கம் கலைஞ்சதுக்கப்புறம் அதை ஐயோ இங்கே வந்து முட்டிக்கிட்டோமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தூக்கம் கலைஞ்சதுமே நமக்கு புறத்தில் வசிச்சுட்டு இருந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த புருஷன் அவர் சக்தியாக சலிச்சிட்டார். அப்படி சக்தியாக வந்த அந்த மனமானது அது மட்டுமே தான் அங்கே இருந்திருக்குது. ஆனால் அந்த
அகங்காரம் அப்படிங்கிறது அங்கே இல்லை. அந்த அகங்காரம் இல்லாதனால என்ன ஆச்சுன்னா, அந்த பதிவுகள்ல இருந்து இது கதவு, இங்கே வழி இல்லை, இங்கே சுவரு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அதை மனதிற்கு நினைவுபடுத்துறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. அதனால இந்த மனம் கண்ணை முழிச்சு பார்த்துடுச்சு, ஆனால் பார்த்த கணத்தில் அது என்னன்னே அதுக்கு தெரியல. அது நேராக போய் முட்டிக்குச்சு. காரணம், அந்த நபும்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை அங்கே இல்லை. அப்போது நமக்கு கதவை திறந்து வெளியில் போகிறதுக்கு முடியாமல் போச்சு. அப்போ நமக்கு இதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய அவஸ்தைகள்லாம் நமக்கு நல்லா தெரியணும், அதை அறியணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நபும்சகம் அப்படிங்கிறது நிலைமை வேணும். இந்த எல்லா வித்தியாசங்களையும் விருப்பு வெறுப்பு, இது பிடிச்சிருக்கு பிடிக்கல, இது நல்லது கெட்டது, இப்படி என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதோ இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த நபும்சகம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான், அகங்காரத்தினுடைய வழியில தான். இந்த மனமானது இந்த அகங்காரத்தின் வழியாக அது வெளியில் வியாபிக்கும் போது அந்த அகங்காரம் எதை காமிச்சு கொடுக்குதோ அதைத்தான் இது பார்க்கும். அகங்காரம் எதை சொல்லுதோ அதைத்தான் இது நம்பும். அகங்காரம் எதை சரின்னு சொல்லுதோ அதைத்தான் இது ஏற்றுக்கும். ஏன்னா நாம் எதெல்லாம் பார்க்குறோமோ கேட்குறோமோ அறிகிறோமோ இது எல்லாமே அகங்காரத்தை தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த அகங்காரம் தான் இங்கே பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மா தான் நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியத்தில் ஒரு யாகம் நடத்திட்டுருக்கிறார். ஹோமகுண்டம் ஒன்று போட்டு அதில் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள், அந்த எண்ணங்கள்ங்கிறது எங்கே இருந்துருக்குது, ஏற்கனவே இந்த மனம் வெளியில் போய் ஒவ்வொன்றையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான். அதெல்லாம் பதிவுகளாக ஏற்கனவே உள்ளுக்குள்ளார புருவ மத்தியத்தில் இருக்கிறது தான். அந்த பதிவுகளாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த ஹோமகுண்டத்தில் போட்டு அதை எரிய வச்சுட்டே இருக்குது. அந்த ஹோமகுண்டம் எரிய என்னாகும், அந்த பொருள்கள்லாம் எரிஞ்சதுமே புகை வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி பார்க்கக்கூடிய இந்த புகை தான் இங்கே இந்த உலகம்ங்கிற அவஸ்தை. இந்த உலகம்ங்கிற அவஸ்தை இருக்கிறனால தான், அது புகையாக இருக்கிறனால தான் நமக்கு அறியாமை அப்படிங்கிற நிலைமைங்கிறது உண்டாகுது. இப்போ நாமளே ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் பொருள்களை போட்டு அறை முழுவதும் புகை கிளம்புற அளவுக்கு பண்ணிட்டோன்னு சொன்னால் எதிரில் இருக்கிற ஐயர் கூட தெரிய மாட்டார். அவருடைய சப்தம் மட்டும் கேட்கும், மந்திர உச்சாடனம் செஞ்சுக்கிட்டே இருப்பார், ஆனால் ஆளை பார்க்க முடியாது, ஏன்னா புகை மூடி போயிடும். அது மாதிரி தான் இந்த உலகம்னு சொல்லக்கூடிய புகை நம்ம கண்ணு முன்னாடி மூடி இருக்கிறனால தான் நம்மளுக்கு எதையுமே பார்த்து கேட்டு அறிந்து அதை இது நித்தியம் இது அநித்தியம்னு தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். அதுதான் அறியாமைன்னு சொல்கிற நிலைமை. அப்படி அறியாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமையை உண்டு பண்ணுறது தான் இந்த உலகத்தினுடைய வேலை. இந்த உலகத்தினுடைய உற்பத்திங்கிறது எப்படி உண்டாயிருக்குது, அந்த ஹோமகுண்டத்தில் போட்ட விசாராதிகளாக இருக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த பதிவுகள்லேருந்து அது போடப்பட்டது. அந்த எண்ணங்களாக இருக்கக்கூடிய பொருள்கள் என்றைக்கு அது எரிஞ்சு முடியுதோ அப்போ தான் இந்த புகைங்கிறது தீரும். ஆனால் அது எரிஞ்சு முடியறதுக்குள்ளாரே அடுத்தடுத்த எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருந்தால் எப்போ இந்த புகையானது முடிஞ்சு தீர்றது? அப்போது இந்த முழுவதும் எல்லா பொருட்களும் எரிஞ்சு முடிஞ்சு மேலும் அதில் பொருட்கள் போடாமல் இருக்கக்கூடிய நிலைமை எப்போ ஏற்படுதோ அப்போ தான் நமக்கு அந்த உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். அப்போது நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா அவஸ்தைகளும் அது உண்மையா பொய்யாங்கிற எல்லா நிலைமைகளும் நமக்கு புரிய வரும். அந்த உண்மையை நம்ம எப்போ கிரகிக்கிறோமோ அப்போ நமக்கு இந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை விட்டு இந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியில் வியாபிக்கக்கூடிய அந்த தன்மையும் விட்டு நம்ம உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருப்போம். ஏன்னா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய நிலைமை தான் உண்மை. வெளியில் வியாபிக்கக்கூடிய தன்மை, வெளியில் பார்க்கக்கூடிய தன்மை இதெல்லாம் பொய் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படும். அந்த சமயத்தில் மட்டும்தான் நம்ம புருஷனாக இருக்க முடியும். நீங்கள் சொல்கிறபடி இந்த பாலினம் இருந்தால் இது ஆண், இந்த பாலினம் இருந்தால் இது பெண் அப்படிங்கிற உருவ வித்தியாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஆண் அப்படின்னு இங்கே கர்வமாக எதையும் சொல்லிட முடியாது. நான் ஆண் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் என்னுடைய ஜீவனாக இருக்கக்கூடிய சக்தி என்னுடைய புறமாக இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளார அடங்கி இருக்கணும். அப்படி அடங்காத சமயத்தில் நான் எப்படி நான் ஆண்னு சொல்லிக்க முடியும்? அப்போது இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பாலின வித்தியாசங்கிறது நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய உருவ வித்தியாசத்தை வச்சு சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறது தப்பு. அது நம்மளுடைய நிலைமையை பொறுத்து இருக்கணும். நம்ம ஜீவன் உள்ளே இருக்குதா வெளியில் வியாபிக்கிறாங்கிற அந்த நிலைமைக்கு அனுசரித்து தான் நான் நானே புருஷன்னு சொல்லிக்க முடியும். புரியுது குருவே. இப்ப ஜீவன் உள்ளுக்குள்ள அடங்கி இருந்ததுன்னா அது புருஷனாதான் இருக்கு. அந்த ஜீவன் வெளியில சக்தியா வரும்போதுதான் இந்த ஸ்திரீன்ற ஒரு தன்மை அடையுது. அப்ப உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா புருஷனாதான் இருக்குன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. சரிங்க குருவே, இது இன்னைக்கு நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி குருவே.
ஓகேம்மா. மறுமுறை சந்திக்கும்போது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இது சார்ந்து நீங்கள் என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்க குருவே. ஆத்ம நமஸ்காரம். சரிங்க. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. சரிங்க. அப்போ நிறைவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ராமச்சந்திரன் ஐயா, பாலசுப்ரமணியம் ஐயா, நிறைவு பண்ணிடலாம். சந்தோஷங்க. அப்போது நாம் அந்த உபதேசத்தை வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை சொல்லி நாம் அந்த உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ஒரு விஷயத்தை வாக்கால் பேசுகிறேன், ஒரு விஷயத்தை சிந்திக்கிறேன், இல்லை என்னுடைய சுவாசமானது வெளியில் போகுது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே எனக்குள்ளாரே அடங்கியிருந்த சக்தி வெளியில் போகிறது தான். அது உள்ளுக்குள்ளாரையே அது புருஷனாக இல்லாமல் அது வெளியில் வியாபிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்போ இந்த அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு இந்த மனதின் மூலமாக சிந்திக்கிற வேலையை செஞ்சிட்ருக்குது. அந்த அறிவாக இருக்க வேண்டிய ஜீவசக்தியான வாயு சப்தம் மூலமாக என் வாயில் அது அந்த ஒரு சப்தத்தை உண்டு பண்ணிகிட்ருக்குது. அந்த அறிவாக இருக்க வேண்டிய ஜீவசக்தியான வாயு அது என்னுடைய சுவாசமாக வெளியில் போயிட்டுருக்குது. இப்படி உள்ளில் அடங்கி இருக்க வேண்டிய ஜீவசக்தியான வாயு உள்ளில் அடங்கி இல்லாமல் அது வெளியில் வியாபிக்கக்கூடிய நிலைமைக்கு பேர் தான் அறியாமை அப்படிங்கிறது. நாம் அறியாமையில் இருந்துட்டு ஞானம் வேணும், மோட்சம் வேணும்னு சொன்னால் அது முடியுமா? எனக்கு நான் மனிதனாகணும், எனக்கு விசேஷ புத்தி வேணும், நான் தானாய் தன்மயமாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது முடியுமா? அப்போது அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன? அறிவுங்கிறது நமக்குள்ளார அடங்கி இருக்க வைக்கிறதுக்கு என்ன வழி? அந்த அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளார அடங்கி அது உள்நிலையாக இருக்கிறதுக்கான வழிவகை என்னங்கிறத நாம் அதை செயல்பட்டு அதன்படி ஒரு முயற்சி செஞ்சால்தானே அதுக்கு சாத்தியங்கிறது ஏற்படும். அதனால் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உபதேசத்தினுடைய நோக்கமே நம்மில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு எந்த வகையிலையும் வெளியில் போகாமல், எந்த ஒரு காரணத்துக்காகவும் வெளியில் போகாமல் அது உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கிறதுக்கான ஒரு நிலைமையில் இருக்கணும். புறத்தில் வசிக்கக்கூடிய புருஷன்கிற நிலைமைக்கு நாம் வரணும், அந்த விசேஷ புத்தி உள்ளவர்களாக மாறணும், மனிதன்னு அபிமானிச்சுட்டு இருக்கிறவங்க உண்மையாகவே மனிதருங்கிற நிலைமைக்கு வரணும். அப்போ அறிவுங்கிற நிலைமையை உடையவராக நாம் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உபதேசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதை நாம் எப்பெல்லாம் அதை கட்டி காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் இது வெளியில் போகக்கூடிய நிலைமையில் எல்லாத்துலேயுமே இதை செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படி நாம் இதை மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சு அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய கதியை வருவிச்சிட்டோன்னா நமக்கு இந்த அறிவில்லாத நிலைமைங்கிறதே கிடையாது, அறியாமைங்கிறதே கிடையாது, மாயைங்கிற அவஸ்தையே கிடையாது. ஏன்னா மாயைங்கிற அவஸ்தை இருக்கிறது ஜீவசக்தியான வாயுவுக்கு, ஞானம்ங்கிற அவஸ்தை இருக்கிறது சமீரணன்கிற கதிக்கு. அந்த சமீரணன்கிற கதி எப்போ நமக்குள்ளார ஓடுதோ அப்போ நம்மளால் எதையுமே சிந்திக்க முடியாது, எதையுமே சப்திக்க முடியாது. எந்த வகையிலையும் ஜீவசக்தியான வாயுவை சுவாசம் மூலமாகவோ மற்ற விஷயங்கள் மூலமாக வெளியில் அனுப்ப முடியாது. ஸோ அந்த நிலைமையை நாம் அடையிற வரைக்கும் தொடர்ந்து மேலும் கீழும் அபியாசம் செஞ்சு எந்த வேலை செய்யும் போதும் அது நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து ஜபம் பண்ணிக்கலாம், நேரம் இல்லைன்னா எந்த வேலை செய்யும் போதும் உள் சுவாசத்திலே இருந்து அந்த கதியை மாற்றத்துக்கான முயற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த உபதேசத்தை வாங்கி வச்சுருக்குறோம். அதை நான் தொடர்ந்து செய்வேன்னு சொல்லி தான் சத்தியவாசகம் செஞ்சு வச்சுருக்குறோம். அப்போ அந்த சத்தியவாசகத்தை காப்பாற்றுறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமையாக இருக்க முடியும். அதை நம்ம எப்போவுமே நினைவிலே வச்சுருந்து அதை மறக்காமல் எந்த வேலை செய்யும் போது இதை மேலும் கீழே அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலை இல்லைன்னா உட்காந்து ஜபம் பண்ணணும். இதை நாம் எல்லாருமே தொடர்ந்து அதில் ஈடுபட்டு மனிதன்கிற ஸ்தானத்தை அடையணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம்.